எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இரவெல்லாம் எங்களை பாதுகாத்து இந்த புதிய நாளை காணும்படியாக கிருபை செய்தீர். இந்த வாரத்தில் முதல் நாளிலே நாங்கள் நம்முடைய சமூகத்திலே உம்மை ஆராதிக்கும்படியாக கூடி வந்திருக்கிறோம். உமக்கு பிரியமான ஆராதனை செய்ய எங்களுக்கு கிருபை தாங்க. பரிசுத்த அலங்காரத்தோடு உம்மை ஆராதிக்க, பயபக்தியோடு உம்மை ஆராதிக்க, ஆவில் நிறைந்து உண்மையோடு உம்மை ஆராதிக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆராதனை ஒவ்வொரு பகுதிகளும் நம்முடைய கருத்தில் தருகிறோம். ஆண்டவரே, பாடல் பகுதியை ஆசீர்வதிங்க, துதி பகுதியை ஆசீர்வதிங்க. ஏறெடுக்கிற விண்ணப்பங்களை அங்கீகரிப்பீராக. ஆண்டவரே, ஸ்தோத்திரங்க தாவே, வாசிக்கிற வசனங்களுக்காக ஸ்தோத்திரம். எங்களோடு இடைப்படுவீராக. சாட்சிய பகுதியை ஆசீர்வதிங்க, காணிக்க பகுதியை ஆசீர்வதிங்க, செய்தி பகுதியை ஆசீர்வதிங்க. இந்த வசனங்களை தியானிக்கும் போது எங்களோடு பேசும். எங்களுக்கு தேவையான பரலோக மன்னாவை நீர் வெளிப்படுத்துவீராக. ஆண்டவரே, ஸ்தோத்திரம். முழு நேரத்தை நீரை பொறுப்படுத்திக் கொள்ளும். வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். நம்முடைய பிள்ளைகள் எல்லாரையும் துரிதமாய் கொண்டு வாங்க. புதிய ஆத்மாக்களை கொண்டு வாங்க. ஆராதனை மூலமாக நம்முடைய நாமம் உயர்த்தப்படட்டும். இந்த ஆராதனை அநேகருக்கு பிரயோஜனமாகட்டும். நீர் ஆண்டவரே வல்லமையாக எங்கள் மத்தியில் கிரியை செய்யுங்கப்பா. ஆண்டவரே, எங்கள் மத்தியில் அசைவாடுங்க. நம்முடைய மகிமையை நாங்கள் பார்க்க எங்களுக்கு கிருபை தாரும். ஆண்டவரே, எப்படி எங்கள் தேசமங்களில் நடக்கிற எல்லா ஆராதனைகளிலும் நீர் வெளிப்படும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். நீர் ஆண்டவரை ஆளுகை செய்யும்படியாக செபிக்கிறோம். உம்முடைய கருத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூல ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தொடர்ந்து நாம் பாடல்களை பாடி ஆண்டவரை ஆராதிப்போம். ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, மாறிடா நேசர் துதி உமக்கே. தேவ சபையில் வாழ்த்தி புகழ்ந்து எந்நாளும் துதித்திடுவோம் என்ற பாடலை பாடி ஆண்டவரை நாம் ஆராதிப்போம். ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, மாறிடா நேசர் துதி உமக்கே. தேவ சபையில் வாழ்த்தி புகழ்ந்து எந்நாளும் துதித்திடுவோம். தேவ சபையில் வாழ்த்தி புகழ்ந்து எந்நாளும் துதித்திடுவோம். தூதர்கள் போற்றும் தூயவரே, துதிகளின் பாத்திர தேவரீரே. தூதர்கள் போற்றும் தூயவரே, துதிகளின் பாத்திர தேவரீரே. உந்தனின் சமூகம் ஆனந்தமே, உந்தனை போற்றி புகழ்ந்திடுவோம். ஆமென். உந்தனின் சமூகம் ஆனந்தமே, உந்தனை போற்றி புகழ்ந்திடுவோம். ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, மாறிடா நேசர் துதி உமக்கே. தேவ சபையில் வாழ்த்தி புகழ்ந்து எந்நாளும் துதித்திடுவோம். தேவ சபையில் வாழ்த்தி புகழ்ந்து வல்லமை ஞானம் மிகுந்தவரே, வையகம் அனைத்தையும் காப்பவரே. வல்லமை ஞானம் மிகுந்தவரே, வையகம் அனைத்தையும் காப்பவரே. ஆயிரம் பேர்களில் சிறந்தவரா, ஆண்டவர் இயேசுவை உயர்த்திடுவோம். ஆமென். ஆயிரம் பேர்களில் சிறந்தவராம் ஆண்டவர் இயேசுவை உயர்த்திடுவோம். ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, மாறிடா நேசர் துதி உமக்கே. தேவ சபையில் வாழ்த்தி புகழ்ந்து எந்நாளும் துதித்திடுவோம். தேவ சபையில்
பாடிடுவோம், ஆவியில் நிறைந்தே கழித்திடுவோம். பரிசுத்த ஸ்தலத்தில் துதியுடனே பரிசுத்த தேவனை வாழ்த்திடுவோம். பரிசுத்த ஸ்தலத்தில் துதியுடனே பரிசுத்த தேவனை வாழ்த்திடுவோம். ஆதியும் நீரே அந்தமும் நீரே, மாறிடா நேச துதி உமக்கே. தேவ சபையில் வாழ்த்தி புகழ்ந்து எந்நாளும் துதித்திடுவோம். தேவ சபையில் ஸ்தோத்திர பலிதனை செலுத்திடுவோம். பாத்திரர் அவரை உயர்த்திடுவோம். ஆமென். ஸ்தோத்திர பலிதனை செலுத்திடுவோம். பாத்திரர் அவரை உயர்த்திடுவோம். மகிமையும் கனமும் துதிகளையே செலுத்திய இயேசுவை துதித்திடுவோம். ஆமென். மகிமையும் கனமும் துதிகளையே செலுத்திய இயேசுவை துதித்திடுவோம். ஆதியும் நீரே அந்தமும் நீரே, மாறிடா நேச துதி உமக்கே. தேவ சபையில் வாழ்த்தி புகழ்ந்து எந்நாளும் துதித்திடுவோம். தேவ சபையில் வாழ்த்தி புகழ்ந்து எந்நாளும் துதித்திடுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு பாடலை பாடி ஆண்டவரை ஆராதிப்போம். திராட்சை செடியே இயேசு ராஜா இந்த பாடலை பாடி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம். ஆண்டவர் திராட்சை செடியாக, நாம் அவரிலே கொடியாக இருக்கிறோம் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த ஒரு ஐக்கியம் நாம் எப்போதும் பாதுகாத்து கொள்ளும்போது அவருக்காக நாம் கனி கொடுக்க முடியும். அந்த பாடலை உணர்ந்து, சரணங்களை உணர்ந்து பாடி அர்ப்பணிப்போடு ஆண்டவரை ஆராதிப்போம். செடியே இயேசு ராஜா, உம்மோடு இணைந்திருக்கும் கிளை நாங்கள், உமக்காய் படருகின்ற கொடி நாங்கள். ஆமென். உம்மோடு இணைந்திருக்கும் கிளை நாங்கள், உமக்காய் படருகின்ற கொடி நாங்கள். திராட்சை செடியே இயேசு ராஜா, திராட்சை செடியே பசும்புல் மேய்ச்சலிலே நடத்தி செல்பவரே, பரிசுத்தமானவரே ஐயா. பசும்புல் மேய்ச்சலிலே நடத்தி செல்பவரே, பரிசுத்தமானவரே ஐயா. உள்ளமே மகிழுதையா
நிலைத்திருந்து தினமும் கனி கொடுக்கும் சீடர்கள் நாங்கள் ஐயா ஐயா. வார்த்தையில் நிலைத்திருந்து தினமும் கனி கொடுக்கும் சீடர்கள் நாங்கள் ஐயா ஐயா. வேதத்தை ஏந்துகின்றோம், வாசித்து மகிழுகின்றோம். வேதத்தை ஏந்துகின்றோம், வாசித்து மகிழுகின்றோம். தியானம் செய்கின்றோம் நாங்கள். திராட்சைச்செடியே இயேசு ராஜா, திராட்சைச்செடியே இயேசு ராஜா. உம்மோடு இணைந்திருக்கும் கிளை நாங்கள், உமக்காய் படருகின்ற கொடி நாங்கள். ஆமென். உம்மோடு இணைந்திருக்கும், உமக்காய் படருகின்ற கொடி நாங்கள். திராட்சைச்செடியே இயேசு ராஜா, திராட்சைச்செடியே இயேசு ராஜா. அல்லேலூயா அல்லேலூயா. ரத்தம் செய்யும் ரத்தம் செய்யும், கல்வாரி இயேசுவின் ரத்தம் செய்யும், காருண்ய தேவனின் ரத்தம் செய்யும் என்ற பாடலை பாடி ஆண்டவரை நாம் ஆராதிப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இன்றைக்கு நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து ரத்தம் வல்லமை உள்ளது. இயேசு கிறிஸ்து ரத்தத்தை நாம் சொல்லும் போது, இந்த வார்த்தை உச்சரிக்கும் போது பிசாசு நடுங்குவான். ஆகவே பாடலின் ஒவ்வொரு வரிகளை உணர்ந்து பாடி ஆண்டோட விடுதலையை நாம் பெற்றுக்கொள்வோம். ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். கல்வாரி காருண்ய தேவனின் எதிரியை துரத்திடும் ரத்தம் ஜெயம், என்னாலும் சுகம் தரும் ரத்தம் ஜெயம். எதிரியை துரத்திடும் ரத்தம் ஜெயம், என்னாலும் சுகம் தரும் ரத்தம் ஜெயம். அதிகாரம் தந்திடும் ரத்தம் ஜெயம், அதிகாரம் தந்திடும், அதிசயம் செய்திடும் ரத்தம் ஜெயம், அதிசயம் செய்திடும் ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம் ஆமென், ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ஆமென் அல்லேலூயா. கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம். பாவங்கள் போக்கிடும் ரத்தம் ஜெயம், பரிசுத்தமாக்கிடும் ரத்தம் ஜெயம். ஆமென். பாவங்கள் போக்கிடும் ரத்தம் ஜெயம், பரிசுத்தமாக்கிடும் ரத்தம் ஜெயம். சாபங்கள் நீக்கிடும் ரத்தம் ஜெயம், சாபங்கள் நீக்கிடும் ரத்தம் ஜெயம். சமாதானம் தந்திடும் ரத்தம் ஜெயம், சமாதானம் தந்திடும் ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம் ஆமென், ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். ஆமென். கல்வாரி காருண்ய தேவனின் விடுதலை தருகின்ற ரத்தம் ஜெயம், வெற்றி மேல் வெற்றி தரும் ரத்தம் ஜெயம். ஆமென். விடுதலை தருகின்ற ரத்தம் ஜெயம், வெற்றி மேல் வெற்றி தரும் ரத்தம் ஜெயம். பலவீனம் நீக்கிடும் ரத்தம் ஜெயம், ஆமென். பலவீனம் நீக்கிடும் ரத்தம் ஜெயம், பலவானாய் மாற்றிடும் ரத்தம் ஜெயம், நம்மை பலவானாய் மாற்றிடும் ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம் ஆமென், ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம். எல்லாரும் முழங்கால் போட்டு பாடி ஆண்டவரை ஆராதிப்போம். கல்வாரி இயேசுவின்
நாள்தோறும் பாதுகாக்கும் ரத்தம் ஜெயம், நமக்காய் பரிந்து பேசும் ரத்தம் ஜெயம், நாள்தோறும் பாதுகாக்கும் ரத்தம் ஜெயம், நீதிமானாக்கிடும் ரத்தம் ஜெயம், நீதிமானாக்கிடும் ரத்தம் ஜெயம், நித்திய ஜீவன் தரும் ரத்தம் ஜெயம். ஆமென். நித்திய ஜீவன் தரும் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ஓ ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், பிரிவினை நீக்கிடும் ரத்தம் ஜெயம், பிளவுகள் போக்கிடும் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ஒப்புரவாக்கிடும் ரத்தம் ஜெயம். ஆமென். ஒப்புரவாக்கிடும் ரத்தம் ஜெயம், ஒரு மனமாக்கிடும் ரத்தம் ஜெயம், ஒரு மனமாக்கிடும் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். ஹல்லேலூயா. இயேசுவே, இயேசுவே, உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. ஹல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். இயேசுவே உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஆமென், ஆமென். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய், அவருடைய இரத்தத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய், ஆமென், அவருடைய வல்லமையின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஆராதிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிச்சயமாகவே விடுதலை உண்டு, விடுதலை உண்டு, விடுதலை உண்டு. அதிசயமான ஒளிமய நாடா இயேசுவின் நாடா, நான் வாஞ்சிக்கும் நாடா இயேசுவின் நாடா, நான் வாஞ்சிக்கும் நாடா, பாவமில்லாத நாடு, ஒரு சாபமும் காணா நாடு, பாவமில்லாத நாடு, ஒரு சாபமும் காணா நாடு, நித்திய மகிழ்ச்சி ஓயாத கீதம் உன்னதத்தில் ஓசன்னா அல்லேலூயா. அதிசயமான ஒளிமய நாடா இயேசுவின் நாடா, நான் வாஞ்சிக்கும் நாடா இயேசுவின் நாடா, சந்திர சூரியன் இல்லை, ஆனால் இருள் ஏதும் காணவில்லை. ஆமென், ஆமென். சந்திரன் ஆனால் இருள் ஏதும் காணவில்லை. தேவகுமாரன் ஜோதியில் ஜோதி, நித்திய வெளிச்சமாவா என்றும் பகல். அதிசயமான ஒளிமய நாடா இயேசுவின் நாடா, ஆமென், இயேசுவின் நாடா. விதவித கொள்கை இல்லை, பல பிரிவுள்ள பலகை இல்லை, விதவித கொள்கை இல்லை, பல பிரிவுள்ள பலகை இல்லை, ஒரே ஒரு குடும்பம், ஒரே ஒரு தலைவர், எங்குமே அன்புமயம், அன்புள்ளோர் சொல்லும் அதிசயமான ஒளிமய நாடா இயேசுவின் நாடா, இயேசுவின் நாடா. பிரச்சனை ஏதுமில்லை, வீண் குழப்பங்கள் ஒன்றுமில்லை, ஆமென். பிரச்சனை ஏதுமில்லை, வீண் குழப்பங்கள் ஒன்றுமில்லை, மொழி நீரம் ஜாதி பற்று உடையோர்
எவருமே அங்கு இல்லை. அன்பே மொழி அதிசயமான ஒளிமய நாடாம் இயேசுவின் நாடாம், இயேசுவின் நாடாம். இயேசுவின் இரத்தத்தினால் பாவம் கழுவினால் செல்லலாமே. இயேசுவின் இரத்தத்தினால் பாவம் கழுவினால் செல்லலாமே. இத்தனை பெரிய ஸ்லாக்கியம் இழப்போம் இப்பூவில் எவரும் வேண்டாம். இன்றே வாரீர் அதிசயமான ஒளிமய நாடாம் இயேசுவின் நாடாம், இயேசுவின் நாடாம். அதிசயமான ஒளிமய நாடாம் இயேசுவின் நாடாம், இயேசுவின் நாடாம். நான் வாஞ்சிக்கும் நாடாம் இயேசுவின் நாடாம், நான் வாஞ்சிக்கும் நாடாம் இயேசுவின் நாடாம், நான் வாஞ்சிக்கும் நாடாம். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. இயேசுவே ஆமென். நான் பாடினது போல நான் வாஞ்சிக்கும் இடம் அந்த பரலோகமாய் இருக்க வேண்டும். பாடுவது மட்டுமல்ல, நம்முடைய வாஞ்சை அதுவாய் இருக்குமானால் நிச்சயமாக நாம் அதை சுதந்திரித்துக் கொள்வோம். நாம் வாஞ்சிக்கிற அந்த நாடு பாவம் இல்லாத நாடு, சாபம் இல்லாத நாடு, விதவித கொள்கை இல்லாத நாடு, பிரச்சனைகள் பிரிவினைகள் இல்லாத நாடு. ஆமென். இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள் மாத்திரம் அங்கே செல்வதற்கு ஸ்லாக்கியமுடையவர்களாய் இருப்பார்கள். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாஞ்சை எதை குறித்திருக்கிறது? எதை நாம் வாஞ்சிக்கிறோம்? எதை நாம் ஆசைப்படுகிறோம்? எதற்காக நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம்? ஆமென். அவன் சொன்னான், இலக்கை நோக்கி தொடருகிறேன், பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன். அவனுடைய பந்தய பொருள் எல்லாம் அந்த நித்திய ஜீவன் தான், பரலோகம்தான். ஆமென். ஃபாதர் பெட்மான்ஸ் பாடுவாரு, பரலோகம்தான் என் பேச்சு, பரிசுத்தந்தான் என் மூச்சு. ஆமென். அப்படி வாழ்கிற வாழ்க்கை தான் நிச்சயமாக நம்மை கொண்டு சேர்க்கும். ஏனோ தானோ என்று நாம் வாழ்ந்தால் நிச்சயமாக பரலோகத்தில் நாம் சேரவே முடியாது. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் பிரவேசிப்பார்கள். ஆமென். எப்படியாகிலும் பலவந்தம் பண்ணி அந்த பரலோக ராஜ்யத்திலேயே நாம் பிரவேசிக்க வேண்டும் அல்லவா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே, அவர் பொன்முகம்தான் நான் பார்க்கணுமே. சொல்லுங்க, என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே, பொன்முகம்தான் நான் பார்க்கணுமே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எத்தனைதான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பேன். சொல்லுங்க, ஆமென். எத்தனைதான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பேன். எனக்காக அப்பா நியமித்த, எனக்காக அப்பா நியமித்த இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன், இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா.
பந்தய பொருளுக்கா நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கா நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். நான் ஓடுகிறேன் என் இயேசுவுக்கா நான் ஓடுகிறேன். ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன் என் இயேசுவுக்கா. அல்லேலூயா அல்லேலூயா ரிபகன சகனமா அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா 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 அல்லேலூயா. எல்லாரும் அப்படியே கொஞ்ச நேரம் எழுந்து நின்று ஆண்டவரை ஆராதிப்போம். இயேசுவே ஸ்தோத்திரம். ஆமென். நம்முடைய நோக்கம் ஒரே நோக்கமா இருக்குமானால் நம்முடைய ஓட்டம் ஜெயமாய் முடியும். நம்முடைய நோக்கத்தை விட்டு நாம் அங்கும் இங்கும் திசை திரும்புவோமானால் கண்டிப்பாக நம்முடைய ஓட்டம் ஜெயமாய் முடியாது. ஆகவேதான் தாவீது சொல்லுகிறான், ஒன்றை நான் கேட்டேன் அதையே நாடுவேன். நம்முடைய குறிக்கோள் நித்திய ஜீவன், நம்முடைய ஏக்கம் நித்திய ஜீவன், நம்முடைய தாகம் நித்திய ஜீவன், நம்முடைய வாஞ்சை நித்திய ஜீவன். இப்படி எல்லாமே அந்த ஒரே ஒரு காரியத்திற்காக நாம் ஓடுவோமானால் கண்டிப்பாக அதை பெற்றுக்கொள்வோம். இல்லை போற போக்கில் பரலோகத்தையும் நம்ம அடைந்து விடலாம் என்று நினைப்போமானால் கண்டிப்பா அதை நம்ம மிஸ் பண்ணிடுவோம். இந்த உலகத்துல நம்ம தேடாததெல்லாம் நமக்கு சில நேரம் கிடைக்கும், கேட்காததெல்லாம் கிடைக்கும், நம்ம விரும்பாததெல்லாம் நமக்கு நம்மை தேடி வரும். ஆனா பரலோகம் ஒரு நாள் நம்மை தேடி வராது. பரலோகத்தை நாம் தான் தேடி போகணும், பரலோகத்தை நாம் தான் வாஞ்சிக்கணும். ஆகவே ஒரே சிந்தை ஒரே நோக்கம், இப்படியாகிலும் அந்த பரலோகத்தை நான் அடைய வேண்டும். ஆமென். அதற்காக அவன் சொல்லுகிறான், நான் அடைந்தாயிற்று என்று எண்ணாமல் அதற்காக நான் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கிறேன். அதற்காக எல்லாவற்றையும் குப்பையாக எண்ணிக்கொள்ளுகிறேன், எல்லாவற்றையும் அற்பமாக எண்ணுகிறேன். இப்படியாகிலும் அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக பவுல் தன்னுடைய படிப்பு, தன்னுடைய அந்தஸ்து, தன்னுடைய மேன்மை, தன்னுடைய செல்வாக்கு, தன்னுடைய செல்வம் எல்லாவற்றையும் அதற்காக இழந்தான். ஒரே ஒரு காரியத்திற்காக அவன் லக்கை நோக்கி தொடர்ந்தான். ஆமென். கடைசியா சொன்னான், நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். ஆமென். நித்திய இது முதல் ஜீவ கிரீடம் எனக்காக ஆயத்தமாகப்பட்டிருக்கிறது என்று சொன்னான். ஆமென். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமென் 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 ஆமென். இயேசுவே உம்மை துதிக்கிறோம். ஜீசஸ் ஹல்லேலூயா. நல்ல போராட்டம் போராடு, எல்லையை நாடு, அல்லல் தொல்லை அணுகிடும் நில்லாமல் ஓடு. நல்ல போராட்டம் போராடு, எல்லையை நாடு, அல்லல் தொல்லை அணுகிடும் நில்லாமல் ஓடு. பாரம் பாவம் தள்ளிலக்கை நோக்கி நேராய் ஓடு, தேவன் நியமித்த ஓட்டம். பாரம் பாவம் தள்ளிலக்கை நோக்கி பின்னானவை மறந்து முன்னோக்கியே ஓடு. கண்மலை கிறிஸ்துவின் மேல் கண்பதித்தோடு. ஆமென். பின்னானவை மறந்து முன்னோக்கியே ஓடு. கண்மலை கிறிஸ்துவின் மேல் கண்பதித்தோடு. பாரம் பாவம் தள்ளிலக்கை நோக்கி நேராய் ஓடு,
அடக்கி ஓடிடுவா இங்கு யாவிலும். உச்சிதமான அழிய கிரீடம் உனக்குண்டு. இச்சை அடக்கி ஓடிடுவா இங்கு யாவிலும். உச்சிதமான அழிய கிரீடம் உனக்குண்டு. பாரம் பாவம் கண்ணிலக்கை நோக்கி, பாரம் பாவம் கண்ணிலக்கை நோக்கி, காடு மேடு கண்டு அஞ்சு கழித்து நில்லாதே. கூடுதல் பல நளிப்பார் குதித்தே ஓடுவார். காடு மேடு கண்டு அஞ்சு கழித்து நில்லாதே. கூடுதல் பல நளிப்பார் குதித்தே ஓடுவார். பாரம் பாவம் கள்ளிலக்கை நோக்கி, தேராய் ஓடு தேவன் நியமித்த ஓட்டம். ஆமென். பாரம் பாவம் கள்ளிலக்கை நோக்கி, பக்கம் பக்கம் பார்த்திட்டாலும் அடைவாய் தோல்வியை. எக்காலம் தொனிக்கும் வரை எதி நோக்கி ஓடு. ஆமென். பக்கம் பக்கம் பார்த்திட்டாலும் அடைவாய் தோல்வியை. எக்காலம் தொனிக்கும் வரை எதி நோக்கி ஓடு. பாரம் பாவம் கள்ளிலக்கை நோக்கி, தேராய் ஓடு தேவன் நியமித்த ஓட்டம். பாரம் பாவம் கள்ளிலக்கை நோக்கி, ஓட்டம் முடியும் நாள் சமீபம் உள்ள பூரிப்பார். பாட்டு பாடி ஆனந்திப்போம் பரமன் வீட்டிலே. ஓட்டம் முடியும் நாள் சமீபம் உள்ள பூரிப்பார். பாட்டு பாடி ஆனந்திப்போம் பரனின் வீட்டிலே. பாரம் பாவம் கள்ளிலக்கை நோக்கி, நேராய் ஓடு. ஆமென். பாரம் பாவம் பாரம் பாவம் கள்ளிலக்கை நோக்கி, நேராய் ஓடு தேவன் நியமித்த ஓட்டம். பாரம் பாவம் கள்ளிலக்கை நோக்கி, நல்ல போராட்டம் போராடு எல்லையை நாடு. அல்ல கொல்லையாடு வீடும் இல்லாமல் ஓடு. அவே நல்ல போராட்டம் போராடு. அல்ல கொல்லையாடு வீடும் இல்லாமல் ஓடு. பாரம் பாவம் கள்ளிலக்கை நோக்கி, நேராய் ஓடு தேவன் நியமித்த ஓட்டம். பாரம் பாவம் நியமித்த ஓட்டம். ஹல்லேலூயா. ஆமென் 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 ஆமென். இச்சை அடக்கி ஓடிடுவாய். உச்சிதமான அழியா கிரீடம் உனக்குண்டு. அக்கம் பக்கம் பார்த்திட்டாலும் அடைவாய் தோல்வியை. எக்காலம் தொனிக்கும் வரை எதிர்நோக்கி ஓடு. ஆமென். ஹல்லேலூயா. ரிபகன ரபகன சகனமா. எந்தன் ஓட்டம் ஜெயத்துடன் முடியும். அந்த நாடு சுதந்தரிப்பே. சொல்லுங்க. எந்த நோட்டம் ஜெயத்துடன் முடியும். முடியும். அந்த நாடு எந்த ஓட்டம் ஜெயத்துடன் முடியும். ஆண்டோட வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி நாம் பார்ப்போம். வானமுமது சிங்காசனம், பூமி உமது பாதஸ்தலம். வானமுமது சிங்காசனம், பூமி உமது
ஸ்தலம் பணிந்து குனிந்து தொழுகிறோம். கனிந்தம்மை கண் பாருமே. பணிந்து குனிந்து தொழுகிறோம். கனிந்தம்மை கண் பாருமே. தேவா பிரசன்னம் தாருமே. தேடிவும் பாதம் தோழுகிறோம். தேவா பிரசன்னம் தேடிவும் பாதம் தோழுகிறோம். இயேசுவே உம் திவ்ய நாமத்திலே இன்பமுடன் கூடி வந்தோமே. இயேசுவே உம் திவ்ய நாமத்திலே இன்பமுடன் கூடி வந்தோமே. தேவா பிரசன்னம் தாருமே. தேடிவும் பாதம் தேவா பிரசன்னம் தாருமே. தேடிவும் பாதம் தொழுகிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து உம்முடைய வார்த்தைகள் மூலமாக எங்களோடு பேசுவீராக. எங்களுக்கு தேவையான பரலோக மன்னாவை தாரும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நம்முடைய தியானத்துக்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16, 17 ஆகிய வசனங்கள். 1 கொரிந்தியர் 3, 16, 17. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது. நீங்களே அந்த ஆலயம். அல்லேலூயா. தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது. நீங்களே அந்த ஆலயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமா. பொதுவாக ஆலயம், கோயில் இதெல்லாம் எடுத்துக்கிட்டா எல்லாருமே அதை ஒரு பரிசுத்தத்தோடு தான் பார்க்குறாங்க. இப்போ கோயிலுக்கு போகிறதா இருந்தால் நமக்கு கூட இந்த எந்த ஒரு பெரிய கண்டிஷன்லாம் கிடையாது. ஆனால் மற்ற மதத்தரை பார்க்கும்போது கோயிலுக்கு போனால் இப்படி தான் போகணும் அப்படின்னு சொல்லி நிறைய கட்டுப்பாடுகள் இருக்கிறது. இந்த மாதிரி தான் போகணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் நம்முடைய கிறிஸ்தவ முறைப்படி பார்க்கும்போது அவ்வளோ பெரிய ஒரு கட்டுப்பாடுகள் எல்லாம் அங்கே இல்லை. ஆனாலும் நம்ம ஆட்டோமேட்டிக்காக சபைக்கு வரணுன்னாலே நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், தானாக நமக்குள்ள ஒரு பயபக்தி வருது. நம்ம எங்கே போகிறோம்? சபைக்கு போகிறோம். அல்லேலூயா. நம்ம எங்கே உட்காந்துருக்கோம்? சபையில் உட்காந்துருக்கோம் அப்படிங்கிற ஒரு பயபக்தியெல்லாம் இருக்குது. ஆனால் சிலருக்கு அது இல்லை. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு ஏன் நம்ம இப்படி பயபக்தி இல்லைனாலும் நம்ம தெம்பா வெளியே போகிறோம் தெரியுமா? ஏன் வெளியே போகிறோம் தெரியுமா? இது ஆலயம் கிடையாது. அல்லேலூயா. இது ஆலயம் கிடையாது, சபை. அல்லேலூயா. இது தேவ ஜனங்கள் கூடி வருகிற ஒரு இடம். ஆலயம் என்று சொன்னால் அங்கே தேவன் குடியிருக்கிற இடம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் தேவாலயம், செபாலயம், கர்த்தருடைய ஆலயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கெல்லாம் தேவன் என்ன செய்தார்? அங்கேயே குடியிருப்பேன், அங்கே நான் தங்குவேன், அங்கே உலாவுவேன், அங்கே வாசம் பண்ணுவேன் என்று அவர் சொன்னார். அல்லேலூயா. ஆனால் இப்போ நம்ம வந்திருக்கிற இந்த இடம் சபை என்கிறதுனால நமக்குள்ளே நான் அந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் நம்ம போயிட்டுருக்கிறோம். இல்லை, உண்மையாகவே தேவாலயமாக இருந்தால் நாம் ஒரு சின்ன தப்பு பண்ணாலும் என்ன கிடைக்கும்? தண்டனை கிடைக்கும். அந்த பயம் மற்றவங்களுக்கு இருக்கிறதுனால தான் அந்த தேவாலயம் சொன்ன உடனே ஆலயம் என்றாலே ஒரு பக்தி பயம் உண்டாகிறது. ஆகவே அந்த ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது.
எவ்வளவுதான் பாவியா இருந்தாலும் தப்பு பண்றவனா இருந்தாலும் கோயிலுக்கு போகும்போது ஒரு பயபக்தியோட நினைச்சான் போறான். அது ஒரு தூய்மையான இடம் என்று சொல்லி. ஆனால் இங்கே சொல்லப்படுறது தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமா இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். அல்லேலூயா. இப்ப நம்ம இருக்கிறது ஆலயம் இல்ல, எது ஆலயம்? நாமே ஆலயம். அல்லேலூயா. இப்ப நம்ம என்ன சொன்னா, இந்த இருக்கிற இடத்திற்கு கொடுக்கும் முக்கியத்துவத்தை விட நமக்கு அதிக முக்கியத்துவம் நாம் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த இடம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று நினைப்பதை விட நாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்பதுதான் அங்கே ஆண்டவர் சொல்கிறார். ஆதி காலத்தில் ஆண்டவர் ஆசரிப்பு கூடாரத்தில் வாசம் பண்ணினார். சாலமோன் நாட்களிலே தேவாலயத்தில் வாசம் பண்ணினார். அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டு நாட்களில் சொன்னார், நீங்களே அந்த ஆலயம். அல்லேலூயா. அப்போ அன்னைக்கு இருந்த அந்த பயபக்தியை விட இன்னைக்கு நம்ம பயபக்தி எப்படி இருக்கணும்? அதிகமாக இருக்கணும். அல்லேலூயா. வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 46 50 வரைக்கும் வாசிங்க. அப்போஸ்தலர் 7 46 50. உன்னதமானவர் கைகளினால் செய்யப்பட்ட ஆலயங்களில் வாசமாய் இரார். வானம் எனக்கு சிங்காசனமும் பூமி எனக்கு பாதபடியுமா இருக்கிறது. எனக்காக நீங்கள் எப்படிப்பட்ட வீட்டை கட்டுவீர்கள்? நான் தங்கியிருக்கத்தக்க ஸ்தலம் எது? ஆமென். அல்லேலூயா. சாலமோன் தேவாலயத்தை கட்டும்போது ஆண்டவர் சொன்னாரு, வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி. நீ எவ்வளவு பெரிய ஆலயம் கட்ட போற அப்படின்னு கேட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. சாலமோன் கட்டின ஆலயத்தினுடைய அளவு என்ன தெரியுமா? 60 முழ நீளம், அதாவது 90 அடி, 20 முழ அகலம், 30 அடி, 30 முழ உயரம், 45 அடி. அவ்வளோதான் அவர் கட்டினார். ஆண்டவர் சொல்றாரு, வானம் எனக்கு சிங்காசனம், பூமி. வானத்தில் நான் உட்கார்ந்தா என் கால் எங்கே இருக்கும்? பாதம். வானம் எவ்வளோ தூரம் யாருக்கா தெரியுமா? இதுவரைக்கும் வானத்துக்குலாம் யாரும் போனதில்லை. அல்லேலூயா. ஃப்ளைட்டு போவோம், கொஞ்சம் தூரம் போவோம், அவ்வளோதான். வானத்தை கிழிச்சிட்டுலாம் போனதில்லை. நம்ம பார்க்குறதுக்கு ஒரு வானம், ஒரு லேயர் தெரியுது. ஆனால் அந்த போக போக அந்த லேயர் நமக்கு தெரிஞ்சிட்டே தான் இருக்கும். அல்லேலூயா. அப்போ அங்கே பரலோகத்தில் உட்கார்ந்துருந்தா பாதம் எங்கே இருக்கும்? இப்போ அவ்வளோ பெரிய ஆலயத்தை யாராவது கட்ட முடியுமா? சாலமோன் கட்டின ஆலயம் ரொம்ப சின்ன ஆலயம் தான், ஆனால் ரொம்ப காஸ்ட்லியானது. எல்லாம் தங்கத்தினாலே செய்யப்பட்டது. இன்றைக்கி அதை விட பெரிய பெரிய சபைகள்லாம் கட்டி வச்சுருக்காங்க. அல்லேலூயா. அப்போ என்ன சொல்கிறாருன்னா, நான் அங்கே எப்படி வாசம் பண்ணுறது? அங்கே நான் வாசம் பண்ண போகிறதில்ல, நான் உங்கள் உள்ளத்தில் தான் வாசம் பண்ணுவேன். அல்லேலூயா. நீங்களே அந்த ஆலயம். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது. இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம்? சபைக்கு போனால் நம்ம என்ன பண்ணோம்? அன்னைக்கு நம்ம சபைக்கு போவோம், போயிட்டு வந்து நம்ம என்ன செய்யலாம், அந்த தப்பை பண்ணிக்கலாம், போயிட்டு வந்து இவங்கள்ட்ட சண்டை போட்டுக்கலாம். இப்போ நம்ம எங்கே போகிறோம்? சபைக்கு போகிறோம். வீட்டில் கூட சில சண்டை வந்தால் நம்ம என்ன செய்வோம்? சும்மா இரு, நம்ம சர்ச்சுக்கு போயிட்டு வந்து பார்த்துக்கலாம். என்னத்தை பார்த்துக்கலாம்? சண்டனை கண்டினியூ பண்ணுறதுக்கு. அல்லேலூயா. அப்போ என்ன நினைக்கணும்? அப்போ சபைக்கு போகிறோம், நம்ம நினச்சக்கூடாது சண்டை போடக்கூடாது. சபைக்கு போகிறோம், நம்ம இப்போ என்ன செய்யக்கூடாது? பொய் சொல்லக்கூடாது. என் வாயில் என்ன இல்லாமல் வருது, சபைக்கு போயிட்டு வந்துக்கிறேன். இப்போ நான் பேசினா அது என்னவா போயிடும்? நம்ம கெட்ட வார்த்தை போயிடும். சபைக்கு போயிட்டு வந்தால் நல்ல வார்த்தையாக வந்துடும். ஏன்னா இங்கே பரிசுத்தப்படுத்தி அங்கே போவோம். அப்போ இதெல்லாம் நமக்கு என்ன? சபைக்கு போகிறோம், சபைக்கு போகிறோம், சபைக்கு போகிறோம். ஆனால் நமக்கு மேட்ரு தெரியாத முட்டாளாக இருக்கிறோம். சபைக்கு இப்போ சபையில் ஒன்றும் இல்லை, சபையில் நம்ம கூடி வர இடம் தான். போகிற நம்ம தான் சபை. அல்லேலூயா. நம்ம தான் ஆலயம். அல்லேலூயா. ஆண்டவர் தெளிவாக சொல்லிட்டார், நீங்களே அந்த ஆலயம். நீங்களே, ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார், நீங்களே அந்த ஆலயம். ஆலயம் 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 சொல்கிறீங்களே, அதான் சொல்லிட்டேன் முதல்ல, இது ஆலயம் கிடையாது, இது சபை. அல்லேலூயா. ஆண்டு சொல்ல, நீங்கள் சபை என்று சொல்வது நாம் கூடி வருகிற இடம், நாம் கூடி வருகிற இடத்துல கர்த்தர் வருவார். அல்லேலூயா. ஆனால் ஆலயம் என்பது
அவர் தங்கி இருக்கிற இடம். அல்லேலூயா. இப்போ பாருங்க, நிறைய ஆலயங்கள் இங்க இருக்கு. அல்லேலூயா. அது தேவாலயமா வேற ஏதாவது ஆலயமான்னு தெரியல. அல்லேலூயா. தேவன் நமக்குள்ள இருந்தால் தேவாலயம், பிசாசு இருந்தால் பிசாசாலயம். அல்லேலூயா. பண ஆசை நமக்குள்ள இருந்தால் பண ஆசை ஆலயம், இச்சை நமக்குள்ள இருந்தால் இச்சை ஆலயம், பொய் நமக்குள்ள இருந்தால் பொய் ஆலயம். அல்லேலூயா. கெட்ட வார்த்தை நமக்குள்ள இருந்தால் கெட்ட வார்த்தை ஆலயம். அப்படி பேர் வச்சுக்க வேண்டியதான். அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் சொல்லுவார், நீங்களே அந்த ஆலயம். அப்போ சபைக்கு வர்றதுக்கு கொடுக்குற முக்கியத்துவம் நமக்கு வாழ்க்கையில் கொடுக்க தெரியல. என்ன சொல்கிறோம்? சபைக்கு போயிட்டு வந்து பார்த்துக்கிறேன், உன்னைய சபைக்கு போயிட்டு வந்து வச்சுக்கிறேன், சண்டையாக இழுக்கிறேன், சபைக்கு போயிட்டு வரேன், நான் வெள்ளை சேலை வேற உடுத்துருக்கிறேன், வா வீட்டுக்கு வந்து நான் துணியை மாற்றிட்டு பாரு, நான் உன்னோட குறைஞ்சவன, நான் அபிஷேகம்லாம் வச்சுருக்கேன், நான் பேசினேன்னா நீ பேசுனா வேற கெட்ட வார்த்தை, நான் பேசினா அந்நிய பாசையே கெட்ட வார்த்தையாக வரும். இல்லைங்களா? இந்த அந்நிய பாசையில் நிறைய பாசம் இருக்குது. தெய்வீக பாசம் இருக்குது, பிசாசு பேசுகிற பாசம் இருக்குது. அல்லேலூயா. அதை கண்டுபிடிக்கணும், வியாக்கியான வர வேணும். அப்போ ஒருத்தர் என்ன பேசுகிறாங்க, இது பிசாசு பேசுதா, இது ஆண்டவர் பேசுகிறாரா, இல்லை மாம்சிகமாக பேசுகிறாங்களே தெரிஞ்சிடும். அல்லேலூயா. ஆகவே இப்படிலாம் நம்ம நினைக்கிறோம்ல. ஆனால் சபைக்கு முடிச்ச உடனே நம்ம எல்லாம் முடிச்சிச்சு நினைக்கிறோம். ஆனால் நம்ம தானே ஆலயம்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. இது 1008 நேரம் சொன்னாலும் நமக்கு புரியல, நமக்கு அது விளங்கலை. அல்லேலூயா. இப்போ நம்ம தேவனுடைய ஆலயம்னா நமக்குள்ள அவர் தங்கி இருக்கிறாருன்னா நம்ம இவ்வளோ பரிசுத்தமாக இருக்கணும். அதுதான் அங்கே தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். அப்போ ஆண்டவர் வந்து சாலமன் காலத்திலே சொல்லிட்டார், கட்டும்போதே சொல்லிட்டார், ஆலயமாப்பா கட்ட போகிறேன், நான் வானத்தில் உட்கார்ந்தா என் பாதம் எங்கே இருக்கும்? பூமியில் இருக்கும். அப்போ தலை எங்கே இருக்கும்? வானாதி வானங்களுக்கு மேலே இருக்கும். அவ்வளோ பெரிய ஆலயம் நீ எங்கே கட்ட போகிற? நீ தான் இதுவரைக்கும் வானத்துக்கு வந்ததே இல்லையே. பாபேல் கோபுரம் கட்டினாங்க, வானத்தை அளாவும் கோபுரத்தை கட்ட போகிறோன்னு சொல்லி கொஞ்சம் ஹைட் வரும்போதே முடிஞ்சிருச்சு. அல்லேலூயா. அதுபோல் வானத்துக்கெல்லாம் யாரும் போனது கிடையாது. அல்லேலூயா. அது வந்து நம்ம இப்போ போக முடியாது. அல்லேலூயா. நம்ம வந்து அதுக்கு என்ன செய்யணும்? கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடையணும். கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடையணும். அப்படி நித்திரை அடைந்தாலும் நம்ம எங்கே தான் போக முடியும்? பரதீசுக்கு தான் போக முடியும். அல்லேலூயா. பாட்டெல்லாம் கட்டி வச்சிருப்பாங்க, ஆனால் பரதீசுக்கு தான் போக முடியும். இயேசு கிறிஸ்து வரும்போது நம்ம எங்கே இருப்போம்? மத்திய வானத்தில் தான் இருப்போம். அல்லேலூயா. பரலோகத்துக்கும் பூமிக்கும் இடையில இருப்போம். அதுக்கு பிறகு எல்லாம் முடிஞ்சு 1000 வருஷ அரசாட்சி எல்லாம் முடிஞ்சு, அந்திகிறிஸ்து ஆட்சி எல்லாம் முடிஞ்சு, 1000 வருஷ அரசாட்சி முடிந்து, நியாயத்தீர்ப்பு முடிஞ்சு, அதுக்கு பிறகு தான் எங்கே போக போகிறோம்? பரலோகம் என்கிற அந்த இடத்திற்கு நம்ம போக போகிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகவே அவ்வளோ பெரிய ஆண்டவருக்கு என்ன ஆலயத்தை கட்ட போகிறோம்? ஆண்டவர் ஒன்றே கட்ட வேண்டாம், நான் ஏற்கனவே கட்டி வச்சுட்டேன், அது நீ தான். அல்லேலூயா. உன் உள்ளத்தில் தான் நினச்சிவேன் வாசம் பண்ணி. இதை மனுஷனுக்கு புரிய வைக்கிறதுக்கு தான் இத்தனை காலம். முதலே ஆதாம்கிட்டையும் சொல்லியிருந்தா அவனுக்கு ஒன்றுமே புரிஞ்சிருக்கேன். இப்போ நமக்கே ஒன்றும் புரிய மாட்டேங்குது. நான் என்ன சொல்லித்தரேன் பாருங்க, அடுத்த வாரம் நீங்கள் இப்படி தான் நினச்சிவீங்க. ஞாயிற்றுக்கிழமையானா கொஞ்சம் பைபிள் வாசி ஜெபம் பண்ணி, கொஞ்சம் குளிச்சு பவுடர்லாம் போட்டு, ஏன்னா சர்ச்சைக்கு போகிறோம், அல்லேலூயா, அப்படின்னு தான் வருவீங்க. ஆனால் ஒரு வாரம் நமக்குள்ளே ஆண்டவர் இருப்பேன்னு சொன்னார், அதெல்லாம் மறந்துடுவோம். அவர் முடித்தோன்னே அப்பா சர்ச்சை போயிட்டு வந்தாச்சு, என்ன செய்யலாம்? சினிமா பார்க்கலாம், கெட்ட வார்த்தை பேசலாம், சண்டை போடலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். சனிக்கிழமை வரைக்கும் டைம் இருக்குது. அல்லேலூயா. சனிக்கிழமை ஒரு காத்திருப்பு கூட்டம் வைப்பாங்க சபைகளை, நம்ம சபையில் தான் இல்லை. அதுக்கும் ஒரு 4 பேர் வந்து உட்காந்துருப்பீங்க. என் டைம்லாம் வேஸ்ட்டாக போகணும் தான். நீங்கள் எல்லோரும் வர்றதை தான் நான் நடத்த ரெடி. அல்லேலூயா. 4 பேர் மட்டும் வந்து காத்திருந்து, அப்படின்னா அந்த 4 பேர் இருந்தால் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நினச்சணும் உள்ளே விடணும். அப்படி தானே? காத்திருப்பு கூட்டம் வச்சு தான் ஆராதனை பண்ணணும்னா சனிக்கிழமை ஒரு 4 பேர் இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை நினச்சணும். நான் சொல்கிற கால்குலேஷன் கரெக்டாக இல்லையா? அந்த 4 பேர் தான் உள்ளே விடணும், மற்றவங்கெல்லாம் வெளியே தான் அனுப்பணும். டீ பிஸ்கட் சாப்பிட்டுட்டு நினச்சிங்க கிளம்புங்கன்னு சொல்லி. அல்லேலூயா. ஆனால்
இந்த காத்திருப்பு ஜெபம் இதான் நினச்சி, காத்திருப்பு ஜெபம் நாளைக்கு ஆராதனை, இன்னைக்கு என்ன செய்யணும், நம்ம பரிசுத்தமாகணும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி வந்து மக்களுக்குள்ள வந்துடுது. சனிக்கிழமை எப்படியாவது போயிடும், காத்திருப்பு ஜெபத்தில் ஆண்டவரே என்னை சுத்திக்கிறேன். அதுக்கு சுத்திகரியும் கூட்டம் வேற, அதுக்கு பேர் அல்லேலூயா. காத்திருப்பு கூட்டம், சுத்திகரிப்பு கூட்டம், இப்படிலாம் பேர் வச்சிருப்பாங்க. ஒரு 100 நேரம் சுத்திகரின்னு சொல்லிட்டே இருக்கணும். அல்லேலூயா. ஆமாம், இதெல்லாம் இல்லை. ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீங்கள் தான் என்னுடைய ஆலயம், நான் உங்கள் உள்ளத்தில் தான் வாசம் பண்ணுவேன், நான் உங்கள் உள்ளத்தில் வாசம் பண்ணணும்னா நீங்கள் பரிசுத்தமாக இருக்கணும் அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டார். இதையும் தாண்டி நம்ம வாழ்க்கையை பரிசுத்தமாக்காமல் சபைக்கு வரும்போது மட்டும் பரிசுத்தத்தை நாம் காண்பிப்போமானால் அது எந்த பிரயோஜனம் இல்லை. நாம என்ன செய்கிறோம், ஏமாற்றி கொள்ளுகிறோம். சபைக்கு வந்தால் ஒரு வாழ்க்கை, வீட்டில் போனால் ஒரு வாழ்க்கை, அதெல்லாம் அதில் அவர் பாடியிருப்பார், அதில் ஆக்ஷனில் அப்படியே காமிச்சிருப்பார். இந்த மாய்மாலமான ஒரு வாழ்க்கையில் உண்மையான பரிசுத்தத்தை தேவன் நமக்குள்ள என்ன செய்கிறார், எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. இன்னும் ஒரு வசனத்தை நாம் அங்கே வாசிக்கும் போது, ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். அந்த ஆலயம் என்கிற இடத்துல நம்மளை போட்டுக்கோங்க. அல்லேலூயா. அந்த ஆலயம் யாரு? நம்ம தான். நம்முடைய சரீரத்தை பாவத்தினாலே நாம் கெடுத்தால் தேவன் நம்ம என்ன செய்வார், கெடுப்பார். நம்முடைய சரீரத்தை பாவத்துக்கு உள்ளாக்க கூடாது. அல்லேலூயா. அங்கே ஒரு பாவம் சொல்லப்பட்டிருக்கு, வேசித்தனம் என்கிற ஒரு பாவம். எந்த பாவமும் சரீரத்துக்கு புறம்பானது, ஆனால் இந்த பாவம் மட்டும் சரீரத்தின் உள்ளே இது செல்லுகிறது, சரீரத்தோடு சம்பந்தப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே சரீரத்தை தீட்டுப்படாமல் நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் தேவன் அங்கே சொல்லியிருக்கிறார். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19-20 வாசிங்க. பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமா இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? கிரயத்திற்கு கொல்லப்பட்டிருக்கிறீர்களே, ஆகையால் ஆமென். அல்லேலூயா. நீங்கள் பரிசுத்த ஆவியினுடைய ஆலயம் என்று அறியீர்களா? நீங்கள் கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்கள் என்று அறியீர்களா? ஆகவே உங்கள் ஆவியினாலும் சரீரத்தினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். நாம் தேவனுடைய ஆலயம். ஆகவே நம் சரீரத்தை நாம் நினைச்ச வேண்டும், பரிசுத்தமாய் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நமக்குள்ளே ஆவியானவர் என்ன செய்கிறார், வாசம் செய்கிறார். அல்லேலூயா. ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் செய்கிறார். நாம் பாடுறோம், எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே அப்படின்னு பாடுறோம். இப்போ ஆவியானவர் நமக்குள்ள வாசம் செய்கிற அளவுக்கு நம்ம வாழ்க்கை பரிசுத்தமா மாறணும். அதுதான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை. அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 16, 17, 18 ஆகிய வசனங்களை வாசிக்கலாம். ஆமென். அங்கே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லப்பட்ட இந்த வார்த்தை, அங்கே ஆசரிப்பு கூடாரம் நிறுவப்பட்ட நாட்களிலே சொல்லப்பட்ட வார்த்தை. ஆனால் இப்போ புதிய ஏற்பாட்டில் ஏன் அது சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால், நாமே அவருடைய ஆலயமாக இருக்கிறபடினாலே நம்மை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்கிறார், நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் சனமாயிருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்களே. அல்லேலூயா. இப்போ இங்கே ஒவ்வொரு இடத்திலும் கொரிந்தியர்கள் நிருபத்திலே, 1ஆம் நிருபத்திலும் 2ஆம் நிருபத்திலும் மறுபடியும் அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த கொரிந்து சபைக்கு சொல்லுகிற வார்த்தை, நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள், நீங்களே அந்த ஆலயம், நீங்கள் பரிசுத்தாவின் ஆலயமாக இருக்கிறீர்கள், நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக இருக்கிறன்னு சொல்லி மறுபடியும் சொல்றது. அந்த ஜனங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும், அவர்கள் பரிசுத்தமாக வேண்டும் என்பதற்காக. அல்லேலூயா. ஆனபடினால நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில்
நாம் அசுத்தமானதை செய்யாமல் நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் நாம் பரிசுத்தமாய் நம்ம என்ன செய்ய வேண்டும்? பாதுகாத்து கொள்ள வேண்டும். அப்பொழுது தேவன் நமக்கு பிதாவாய் இருப்பார், நாம் அவருக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்போம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இனி நம்ம எதையோ ஒன்று ஆலயம் நினச்சிட்டு நம்ம இருக்காம, நாமே தேவனுடைய ஆலயம் என்கிறதை நம்ம மனசில் ஆழமாக பதிக்க வேண்டும். அப்படி பதிச்சிட்டோம்னா நமக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக என்ன வந்துடும்? எப்படி சபைக்கு வரும்போது ஒரு பரிசுத்தம் வருதோ அந்த பரிசுத்தம் எப்போதுமே நமக்குள்ள வந்துடும். அல்லேலூயா. அப்புறம் நம்ம சபைக்கு வரும்போது பயப்படாமல் வந்துடலாம். அல்லேலூயா. ஏன்னா நம்ம எப்போவுமே ரெடியாக தானே இருக்கிறோம். சபைக்கு வர்றதுக்கே இவ்வளோ ஒரு ஆயத்தம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து வருகையில் போகிறதுக்கு எவ்வளோ ஆயத்தம் தேவை? நம்ம ரெடியாகிறதுக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து நினச்சிருவார். ஆமாம், அந்த கிறிஸ்து ஆட்சியே முடிவடைஞ்சிரும். அல்லேலூயா. அதனால எப்போதும் நம்முடைய உள்ளத்தில் தேவன் தங்குகிற இடம் நம்முடைய உள்ளம். அவர் வேறு எங்கேயும் என்ன செய்ய மாட்டார், இருக்க மாட்டார். மற்றவங்க நினைக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ வச்சு ஒரு மெழுகு திரியெல்லாம் கொளுத்தி வச்சு பூவெல்லாம் வச்சாச்சுன்னா ஏசு அங்கே வருவார் அப்படிலாம் கிடையாது. அவர் அப்படி எங்கேயுமே அவர் வரமாட்டார். அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு காலத்தில் தேவாலயத்தில் இருப்பேன், உடன்படிக்கப்பட்டு இருக்கிற இடத்துல நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் தான். ஆனால் இப்போ சொல்லிட்டாரு, நீங்களே அந்த ஆலயம், உங்களுக்குள்ளே நான் என்ன செய்வேன், வாசம் போடணும்னு சொல்லிட்டார். இனி எங்கேயும் நம்ம ஃபோட்டோ பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது, அவருக்கு ஊதுபத்தி கொளுத்தி வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது, அவருக்கு மாலை போட வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படி ஏதாவது நீங்கள் விரும்பினீங்கன்னா நீங்களே விழுங்கிருங்க, ஏன்னா உள்ளதான் இருக்காரு. அல்லேலூயா. அல்லேலூயா. மற்றபடி செய்கிற எல்லாமே வீணான காரியம். நமக்குள்ளே இருக்கிறான்னு சொல்லி வீட்டில் இருந்துடக்கூடாது, அது வேற கதை. அல்லேலூயா. நான் தான் ஆலயம். சிஸ்டர் ஏன் சர்ச்சுக்கு வரல? அதான் நீங்கள் சொன்னீங்களா பாஸ்டர், நீங்கள் தான் ஆலயம், நீங்களே எனக்குள்ள தான் ஆண்டவர் இருக்கிறாரு, நானே அடுத்த வாரத்தில் நினச்ச மாட்டேன். இது சபை கூடி வருதல். ஆலயம்னு எதுக்காக சொல்லியிருக்கிறாருன்னா, நீங்கள் வீட்டிலே இருந்து பாட்டு பாடுங்கன்னு இல்லை, நம்ம உள்ளத்தில் ஒரு வாசம் பண்ணுறாருங்கிற புரிஞ்சிக்கிறதுக்காக. அல்லேலூயா. அல்லேலூயா. அக்கா நீங்களே ஆலயம் சொல்லி நாங்களாம் உங்கள் வயத்துக்குள்ளே உட்கார முடியுமா, பாட முடியுமா? இல்லை, அது வேற இது வேற. அல்லேலூயா. அதனுடைய அந்த சாராம்சத்தை நம்ம புரிந்து கொள்ளணும். நீங்களே ஆலயம்னா நமக்குள்ளே ஆண்டவர் வாசம் பண்ணுறாரு. அதனால நம்மளோட உள்ளத்தை என்ன செய்கிறாரு, ஆலயம் சொல்லியிருக்கிறாரு. வீட்டில் போய் எல்லாரையும் பாடாப்படுத்திடாதுங்க. பாச சொல்லிக்க என்னை ஆலயம் சொல்லியிருக்காரு, எனக்கு சுற்றி என்ன செய்யுங்க, மாலெல்லாம் போட்டு என்னை டெக்கரேட் பண்ணி இருங்க, நான் தான் ஆலயம்னு உட்காந்துடக்கூடாது. இப்போ புரிஞ்சுச்சா? நம்ம ஆலயம் என்னது, நமக்குள்ளே ஆண்டவர் வாசம் பண்ணுறதுனால, ஆண்டவர் வாசம் பண்ணுற இடம் என்னது, ஆலயம். அல்லேலூயா. நமக்குள்ளே ஆண்டவர் வாசம் பண்ணுறாரு, ஆகவே நாமே ஆலயம். ஆகவே நமக்குள்ளே ஆண்டவர் வாசம் பண்ணணும் அப்படின்னா நம்ம அந்த அளவுக்கு பரிசுத்தமாக இருக்கணும். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்தத்தை நாம் இன்னும் அதிகப்படுத்திக் கொள்வோம். அதுதான் நமக்குள்ளே ஆண்டவரை தங்க வைக்கும். பரிசுத்தம் இல்லாத இடத்துல ஆண்டவர் நினைச்ச மாட்டார், தங்கவே மாட்டார். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில் நம்ம சபைக்கு வந்தும் பிரயோஜனம் இல்லை. ஆகவே நம்முடைய வாழ்க்கையை தேவனுடைய ஆலயமாக அர்ப்பணிப்போம். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். ஆமென். சோத்ரம் 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 சோத்ரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவே நீ நல்லவர், ஆண்டவரே நீ நல்லவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென் 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 ஆமென். என் பாவங்கள் என் இயேசு மன்னித்து விட்டார், தன் மகனாய் என் இயேசு ஏற்றுக்கொண்டார். என் பாவங்கள் என் இயேசு மன்னித்து விட்டார், தன் மகளாய் என் இயேசு ஏற்றுக்கொண்டார். இனி நான் பாவி அல்ல, பரிசுத்தமாகிவிட்டேன். சொல்லுங்க ஆமென். இனி நான் பாவி அல்ல, நேசரின் பின் செல்லுவேன், நான் திரும்பி பார்க்க மாட்டேன். நேசரின் பின் செல்லுவேன், நான் திரும்பி பார்க்க மாட்டேன். என் பாவங்கள் என் இயேசு மன்னித்து விட்டார்,
விட்டார் தன் மகனாய். கிறிஸ்துவுக்குள் வாழ்கின்றேன், மறுபடி பிறந்து விட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழ்கின்றேன், மறுபடி பிறந்து விட்டேன். பழையன கழிந்தனவே, நான் புதிய படைப்பானே. ஆமென். பழையன ஆமென் பாவங்கள் என் இயேசு மன்னித்து விட்டார் தன் மகனாய். ஆமென். என் பாவங்கள் என் இயேசு மன்னித்து விட்டார் தன் மகளாய்.